Praise the Lord. ஒரு புதிய மாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் கூட இருக்க போகிறார். So my dear friends, இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும். உலகத்துல பாருங்க எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளவு பிரச்சனைகள், நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வருஷத்துல நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இந்த நேரத்துல இல்ல, இவ்வளோ உயிரிழப்புகள்லாம் நடக்குது. ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 121 அதிகாரம் 7வது வசனம். Psalms chapter 121 verses 7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். The Lord will keep you from all harm. So my dear friends, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை கர்த்தர் காப்பார். பாருங்க, ஒரு இடத்துல ஒரு காட்டுல பயங்கரமா தீ பத்திக்குச்சாமா. ஸோ அந்த ஃபயர் ஃபைட்டிங் வீரர்கள்லாம் ரொம்ப போராடி அந்த தீயை அணைச்சாங்களாமா. அதுக்கப்புறம் ஒருத்தர் அந்த இடத்துல போயிட்டு இருந்தாராமா, அந்த ஒரு ஃபயர் ஃபைட்டிங் வீரர். அப்போ ஒரு பேர்டு நெஸ்ட்டை பார்த்தாராமா, அதெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சிருந்துச்சாமா. ஆனால் ஒரு பேர்டு மட்டும் அப்படியே ரக்கைகளை இப்படி கவர் பண்ணி எரிஞ்சிருந்துச்சாமா. ஸோ ஆனால் அவருக்கு ஏன் அந்த நோட்டீஸ் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல சவுண்ட் வந்துச்சாமா, கீன்னு சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சாமா. ஒரு என்ன அப்படின்னு அந்த பேர்டு அந்த எரிஞ்சு போன அந்த பேர்டோடைய ரெக்கைகளை அப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பேர்ட்ஸோடைய குட்டிகள் இருந்ததாமா. குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததாமா. பாருங்க, அந்த அம்மா பேர்டு என்ன பண்ணுச்சு, ஒரு சிறகுகளால் மூடி அவர்களுடைய சிக்ஸை பாதுகாத்துருச்சாமா. குட்டிங்கனால பறக்கவும் முடியாது. அதனால இந்த பேர்டு நினச்சா பறந்துருக்கலாம். ஆனால் அது குட்டிகள் இருக்குது, அதுங்களுக்கு பறக்க முடியாது அப்படின்னு அதை பாதுகாத்து தன்னையே அது பலியை கொடுத்துருச்சு. அதை அந்த நெருப்பு தன்னை அட்டாக் பண்ணும். ஆனால் என்னுடைய குட்டிகளை நான் பாதுகாப்பேன் அப்படின்ட்டு அந்த பேர்டு பாதுகாத்துருச்சாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையிலையும் பாருங்க, தான் கர்த்தர் நமக்கு பண்ணுகிறார். இந்த மாதம் முழுவதிலும் உலகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன தீங்கு வந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய இடங்களுக்கெல்லாம் போவீங்க, பாருங்க நிறைய காரியங்கள்லாம் செய்வீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உலகத்தில் அடிக்கடி நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, அடிக்கடி என்னென்னமோ காரியங்கள் புதுசாக வர ஆரம்பிச்சிருச்சு, உயிரிழப்புகள் நிறைய ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த மாதத்தில் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வாக்களித்தது போல எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அப்படின்னு கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். God will protect you from all harm அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே போல கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஸோ இந்த வேலையிலும் எல்லாரும் கண்ணில் முடி நம்ம ஜெபிப்போம். கிருபையினால் ஆண்டவரே சப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் சொன்னது போல ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீர் என்று சொன்னீரே சப்பா. அதே போல உன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே கர்த்தர் இந்த உலகத்தில் வர எல்லா பிரச்சனைகள் எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். So my dear friends, எந்த பயத்திலும் இருக்காதீங்க. எந்த பிரச்சனை உலகத்தில் வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you. Life-changing videos. Subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.